ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேப்பை புட்டு வீட்டிலேயே ரெடி பண்ண போது வாங்க எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். வீட்டில் அரைச்ச மாவு தான். அதில் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சிக்கங்க. கட்டி இல்லாமல் நல்லா பிழைங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னே நம்ம இட்லி சட்டியில் வேக வைக்கலாம். வாங்க, இந்த மாதிரி இப்படியே உதிரி இட்லி சட்டியில் போட்டால் தான் ஒட்டாமல் நல்லா வரும் புட்டு, கேப்பை புட்டு. ஸோ இந்த மாதிரி அள்ளி வைங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ கேப்பை புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ கடையில் வாங்குறதோட வீட்டிலேயே மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோடய ஸ்மெல்லே தனி. ஸோ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். அதை மாற்றி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா இந்த மாதிரி ஈவனாக கிளறினா தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். புட்டுக்கே தேங்காய் துருவல் செம்மையாக இருக்கும். ஸோ செம்ம காம்பினேஷன். ஸோ நீங்களும் வாங்க புட்டு சாப்பிட்றதுக்கு. கேப்பை புட்டு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.